தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் பசுமையான நெல் வயல்களுக்கும் அசைந்தாடும் தென்னை மரங்களுக்கும் இடையில் கடம்பங்குளம் என அழகிய கிராமம் அமைந்திருந்தது. இங்குதான் பரமசிவனும் கனகாம்பாலும் தங்கள் எளிமையான வாழ்க்கையையும் தங்கள் குழந்தைகளின் சிரிப்பின் எதிரொலிகளையும் நிறைச்சு தங்கள் அடக்கமான வாழ்க்கையை கட்டமைத்தார். எங்கள் மூத்த மகன் இளையராஜா என் அமைதியான வலிமையையும் அவன் அம்மாவின் விரைவான புத்திசாலித்தனத்தையும் பெற்றார். பின்னர் பார்வதி வந்தாள். அவள் பெயர் அவள் குரலின் மெல்லிசையுடனும் அவள் தன்னைத்தானே சுமந்து செல்லும் அழகிலும் எதிரொலித்தது. நானோ சின்ன ஜெயந்தி, குடும்பத்தின் சூரிய ஒளி. என் சிரிப்பு எங்க நாட்களை பிரகாசமாக்கியது. பரமசிவன் ஒரு பள்ளி ஆசிரியர். அவர் கல்வியின் சக்தியை நம்பினார். அவர் தனது குழந்தைகளுக்கு அறிவுக்கான தாகத்தை ஏற்படுத்தினார். அவர்களின் கனவுகளை அசைக்க முடியாத ஆதரவுடன் வளர்த்தார். அன்பிக்கும் விடாமுயற்சிக்கும் உதாரணமான கனகாம்பாள் தங்கள் வீட்டை அமைதியான திறமையுடன் நிர்வகித்தாள். அவள் அவர்களின் குடும்பத்தின் நங்கூரமாக இருந்தாள். அவளுடைய அன்பான புன்னகையும் மென்மையான வார்த்தைகளும் அவர்களின் கவலைகளை தணித்தன. வாழ்க்கை என்பது பகிரப்பட்ட கனவுகள் மற்றும் எளிய இன்பங்களின் இணக்கமான தாளமாக இருந்தது. நான் பள்ளியிலிருந்து திரும்பி வரும்போது என் குழந்தைகள் என்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்ததும் என் முகம் பிரகாசமாக இருக்கும். மாலை நேரங்கள் என் சமையலின் நறுமணத்தால் நிறைஞ்சிருக்கும். எங்கள் சிறிய வீடு சிரிப்பாலும் உற்சாகமான உரையாடல்களாலும் நிறைந்திருக்கும். குழந்தைகள் தங்கள் பிணைப்பில் பிரிக்க முடியாதவர்கள். தங்கள் நாட்களை கிராமத்தை ஆராய்வதில் செலவிடுவார்கள். அவர்களின் சிரிப்பு மாந்தோப்பு தோப்புகளில் எதிரொலிக்கும். நான் எப்போதும் பாதுகாவனா இருப்பேன். என் சகோதரிகளை கவனித்துக் கொள்வேன். என் இதயம் அன்பா நிறைந்திருக்கும். ஜெக், எனது உள்ளாந்த கலை திறமையா? நான் அடிக்கடி ஓவியம் வரைவதை காணலாம். எனது வண்ண உலகில தொலைந்து போவேன். நானோ குடும்பத்தின் செல்ல பிள்ளையா? சிறிய பட்டாம் பூச்சியை போல சுற்றி திரிந்து எங்கள் அன்னாட வாழ்வில ஒருவித மந்திரத்தை சேர்ப்பேன். பரமசிவனும் கனகாம்பாலும் நாளின் அந்தி வேளையில் தங்கள் குழந்தைகள் விளையாடுவதை பார்ப்பார்கள். அவர்களின் இதயங்கள் மனநிறைவா நிரம்பி வடியும். அவரின் வாழ்க்கை எளிமையானது என்றாலும் அன்பால் நிறைஞ்சிருந்தது. கடம்பங்குளத்தில் உள்ள அவர்களின் சிறிய வீடு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புகலிடமாக இருந்தது. காலம் அதன் இறக்கைகளை விரிச்ச போது பரமசிவன் மற்றும் கனகாம்பாலின் குழந்தைகள் மலர்ந்தனர். அவரின் அபிலாஷைகள் பறக்கத் தொடங்க. நான் எனது படிப்பில சிறந்து விளங்கினேன். ஒரு மருத்துவரா வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தி துன்பப்படுவதற்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என கனவு கண்டேன். எனது உள்ளாந்த கலை திறமையா? நான் நுண்கலைகளை படிக்க ஆசைப்பட்டேன். என் தூரிகை மூலம் உலகின் அழகை பிடிக்க விரும்பினேன். பிரேக், நான் என் அப்பாவின் கண்ணின் ஆப்பிள் ஒரு ஆசிரியரா வேண்டும் என கனவு கண்டேன். ஏன் அம்பான இதயம் இல்ல மனதை வளர்ப்பதில் ஈர்க்கப்பட்டது. இருப்பினும் வாழ்க்கை வேறு திட்டங்களை கொண்டிருந்தது. பரமசிவனுக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அவரது குடும்பத்துக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் வாய்ப்பு. அந்த முடிவு ஒரு இதயத்தை உடைக்கும் முடிவாக இருந்தது. தனது அன்பான குடும்பத்தை விட்டு பிரிவது என்பது அவர் செய்ய தயாராக இருந்த ஒரு தியாகம். பிரிவின் வலியால் அவரது இதயம் கனமாக இருந்தது. நான் எங்க குழந்தைகளுக்கு உறுதியளித்தேன். என் குரல் உணர்ச்சியால் நிரம்பி அவர்களின் தந்தையின் அன்பு எப்பவும் அவருடன் இருக்கும். எங்களை பிரிக்கும் தூரத்தை குறைக்கும். புறப்படுவதற்கு முன் நான் என் குழந்தைகளை என்ன சுற்றி சுற்றினேன். நான் அவர்களின் கண்களை பார்த்தேன். என்னுடையது அன்பாலும் ஒரு அமைதியான வாக்குறுதியாலும் நிறைஞ்சிருந்தது. நான் திரும்பி வருவேன் நான் அவர்களுக்கு உறுதியளிச்சேன். என் குரல் உணர்ச்சியால் நிரம்பி. அதுவரை அவர்கள் வலிமையாக இருக்க வேண்டும். அவர்களின் தாய்க்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்க வேண்டும். அவர்கள் அறிந்த வாழ்க்கை மாறிவிட்டது. அவர்களின் வாழ்க்கையின் தாளங்கள் இப்போது இயக்கத்தாலும் பரமசிவன் திரும்புவதற்கான எதிர்பார்ப்பாலும் துளையிடப்பட்டார். இருப்பினும் எல்லாவற்றிலும் ஒருவருக்கொருவர் அவர்களின் அன்பு அசைக்க முடியாததாக இருந்தது. அவர்களின் வாழ்க்கையின் அறியப்படாத நீரில் அவர்களை வழிநடத்தும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். பரமசிவனின் இல்லாமை அவர்களின் வாழ்வில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. அவர்களின் மகிழ்ச்சியான வீட்டில் ஒரு அமைதி எதிரொலித்தது. இருப்பினும் கனகாம்பாள் ஒரு மலையின் அமைதியான வலியுடன் குடும்பத்தை ஒன்றா வைச்சிருந்தார். வீட்டு பொறுப்புகளை
அவள் தனது தோள்களில் சுமந்தாள். தனது குழந்தைகளின் மீது அவளுக்கு இருந்த அன்புதான் அவளுடைய உந்து சக்தி. அவள் அவர்களை படிப்பில் ஊக்குவிச்சாள். அவர்கள் மீது அவளுடைய நம்பிக்கை அசைக்க முடியாதது. நான் அவர்களின் ஆதரவின் தூணாக ஏழுண்டேன். என் அன்பு அவரின் காயப்பட்ட இதயங்களை ஒரு மலம் போனது. இளைய ராஜா இப்போது வீட்டின் மனிதன் தனது தாய்க்கு ஆதரவாக முன்வந்தான். வீட்டு வேலைகளுக்கு உதவினா அவனது அமைதியான வலிமை அவனது தாய்க்கும் சகோதரிகளுக்கும் ஆறுதலின் ஆதாரமாக இருந்தது. அவனுடைய படிப்பு தொடர்ந்து பிரகாசிச்சது. ஒரு மருத்துவரா வேண்டும் என்ன அவரது கனவு அவரது குடும்பத்தின் மீதான அன்பால் தூண்டப்பட்டது. கடிதங்கள் எங்கள் வாழ்க்கை கயிறா மாறியது. அப்பாவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விலை மதிப்ப பரிசு. எங்களை பிரிக்கும் மைல்களுக்கு அப்பால ஒரு பாலம். அவர் வெளிநாட்டில் தனது வாழ்க்கையை பற்றி எங்களினா எழுதினார். அவர் பார்த்த புதிய இடங்களை பற்றி, அவர் சந்தித்த மக்களை பற்றி, அவர் எங்கள் முயற்சிகளை எங்களை ஊக்குவிச்சார். அவரது வார்த்தைகள் பெருமை மற்றும் ஏக்கத்தா நிறைஞ்சிருந்தன. அவர் அவர்களுக்கு சிறிய பரிசுகளை அனுப்பினார். அவர்கள் போற்றிய அவரது அன்பின் அடையாளங்கள். ஒவ்வொரு பொருளும் அவர்களின் வாழ்வில் அவரது இருப்பை நினைவூட்டும் ஒரு உறுதியான நினைவூட்டல். வாழ்க்கை என்பது ஏக்கம் மற்றும் நம்பிக்கையின் நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு நாடாவாகும். பரமசிவனின் இல்லாமை அவர்களின் இதயங்கள ஒரு நிலையான வழியாயிருந்தது. ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களின் அன்பில் ஆறுதல் கண்டார்கள். அவரது இல்லாத பகிரப்பட்ட அனுபவத்தா அவர்களின் பிணைப்பு வலுப்பெற்றது. ஆண்டுகள் அவர்களின் கரின் வாழ்க்கையே வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் சாயல்களா வரைந்த இளையராஜா தனது தந்தையின் பெருமை, தனது படிப்பில் சிறந்து வங்கி ஒரு மருத்துவக் கல்லூரியில ஒரு இடத்தை பெற்றார். அவரது குடும்பத்தின் அன்பான அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட அவரது கனவு இறுதியா எட்டும் தூரத்தில் இருந்தது. அவர் தனது பெற்றோரால் தனக்குள் புகுத்தப்பட்ட மதிப்புகளை தன்னுடன் எடுத்துச் சென்றார். அவர்களின் தியாகங்களுக்கு அவரது இதயம் நன்றியுடன் நிறைந்தது. நான் என் பெயர் கேட்டபடி திறமையான கலைஞனாக பூச்சேன். எனது ஓவியங்கள் துடிப்பானவை மற்றும் வாழ்க்கை நிறைந்தவை. உள்ளூர் போட்டிகளை பாராட்டுகளை வென்றன. என் தாயின் ஊக்கத்தாலும் என் தந்தையின் அசைக்க முடிய நம்பிக்கையாலும் வளர்க்கப்பட்ட என் திறமை எங்க வாழ்க்கையை பெருமையுடன் ஒளியர் செய்தது. இளையவள் ஜெயந்தி தனது தொற்று சிரிப்பாலும் மகிழ்ச்சியான குணத்தாலும் அவர்களின் வாழ்வில் சூரிய ஒளியை கொண்டு வந்தாள். அவள் தனது படிப்பில சிறந்து விளங்கினார். அவளுடைய கனிவான இதயமும் இரக்கமுள்ள குணமும் அவளை அவருடைய ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மிகவும் பிடிச்சவர்களாக ஆக்கியது. அவள் தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு ஆசிரியராகி இளம் மனங்களை வடிவமைக்க வேண்டும் என்று கனவு கண்டார். நான் எங்கள் குடும்பத்தின் தூண். என் குழந்தைகள் உயிரின்று பறப்பதை பார்த்தேன். என் இதயம் பெருமையா நிரம்பி வழிந்தது. நான் அவர்களை தனி ஒரு பெண்ணாக வளர்த்தேன். என் அசைக்க முடியாத அன்பும் தியாகங்களும் அவர்களின் வழிகாட்டும் ஒளி. வாழ்க்கையின் சவால்களை தைரியத்தோடும் அழகோடும் எதிர்வதன் உண்மையான அர்த்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்.